ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். 11th முடிச்சு 12th என்டர் ஆயிருப்பீங்க. 12th போர்டு எக்ஸாமில் மேக்ஸில் 75க்கு மேலே எடுக்கணும்னு நிறைய பேர் எய்ம் பண்ணுவீங்க. அதுக்கு ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுற வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 இந்த ரெண்டு புக்கு மட்டும் உண்மையை சொல்ல போகணும்னா பத்தாது. இதை தவிர்த்து ஒரு புக்கு சீக்ரெட் புக் இருக்கு. சிபிஎஸ்சி அஃபிஷியலாகவே அந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிரைம் மேக்ஸ் தமிழ். லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னுமே நிறைய பேருக்கு ட்ரஸ்ட் வந்திருக்காது. ஸோ அதனால தான் பிஒய்க்யூ அனாலிசிஸோட இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ 3 இயர் பாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான பிஒய்க்யூ அனாலிசிஸை வச்சு இந்த புக்கு ஒர்த்தா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம். 2023 கொஷின் பேப்பரில் என்சிஆர்டி மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா 60 கிட்ட ஆவரேஜாக எடுத்துருக்கலாம். பட் என்சிஆர்டியும் இந்த சீக்ரெட் புக்கையும் சேர்த்து படிச்சிருந்தீங்கன்னா 75 கிட்ட எடுத்துருக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி 2024 பாருங்கள் 50 கிட்ட ஆவரேஜ் இருக்குது. என்சிஆர்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பட் ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சிருந்தா 75 அபோவ் எடுத்துக்கலாம். லாஸ்ட் இயர் 2025ல 50 கிட்ட இருந்திருக்க ஆவரேஜ். இதே மாதிரி என்சிஆர்டியும் சீக்ரெட் புக்கையும் சேர்த்து படித்தா 75 வந்திருக்கும். சம்டைம் ரெண்டு புக்கையும் சேர்த்து படிக்கிறப்ப 80யும் வரலாம். ஓகே, பட் என்சிஆர்டி படித்தாவே எனக்கு 60 கிட்ட ஆவரேஜாக வருது, நான் ஏன் அந்த 20 மார்க்குக்காக அந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆவரேஜ் மார்க் தான். நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே பண்ணாமல் எழுதினா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு சம்டைம் மிஸ்டேக் பண்ணுவோம், கரெக்ட். ஸோ அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீக்ரெட் புக்கு எந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களுக்கு செக்ஷன் இ கேஸ் ஸ்டடி அண்ட் செக்ஷன் டியில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தான் அந்த புக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் சீக்ரெட் புக்குன்னு பார்த்துட்டோம்ல, அந்த புக்கு என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த சீக்ரெட் புக் என்னன்னு ரிவீல் பண்ண போகிறோம். சிபிஎஸ்சி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் தான் அந்த சீக்ரெட் புக். ஸோ என்சிஆர்டி எக்ஸாம்பிளரில் அஃபிஷியல் வெர்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்காது, ஜஸ்ட் கொஷின் மட்டும்தான் இருக்கும். பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது அரிஹந்த் பப்ளிகேஷனோட என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் வித் சொல்யூஷனோட இருக்கும். இந்த புக் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷனும் இதுலேயே இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது ஜஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்க்கு நிறையா ப்ரீவியஸ் இயர்ல எல்லாம் சஜஸ்ட் பண்ணோம், யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் வேற ஒரு பப்ளிகேஷன் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் என்னோட சஜஷன் வந்து அரிஹந்த் வாங்கிக்கோங்க. ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்க ஒரு புக்கு, நிறைய அப்டேட்டட் வெர்ஷனோட வந்திருக்கு. ஸோ அதனால அது வாங்கிக்கிட்டது பெட்டர். ஸோ எக்ஸாம்பிளரை எப்படி யூஸ் பண்ணணும், நீங்கள் முடிஞ்ச அளவு ப்ராப்ளமை கொஷினை பார்த்துட்டு நீங்களே முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணுங்க. சொல்யூஷன் தெரியலனா மட்டும் இந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்க, இல்லை சொல்யூஷன் போட்டுட்டு கிராஸ் வெரிஃபை பண்ண இதை யூஸ் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் இதை ஒரு கதை புக்கு மாதிரி எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா திருப்பியும் யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ப்ராப்ளமை பார்க்கணும், சொல்யூஷன் நாமளே திங்க் பண்ணணும், ஆன்சரை கிராஸ் வெரிஃபை பண்ணணும். கிடைக்கலையா சொல்யூஷனை ரீட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, இந்த புக்கை எப்படி வாங்குறதுன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மூலியமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி புக்கை பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் சில கஷ்டமான கொஷின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக, அதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட சேனல் இருக்கு. ஸோ கஷ்டமான கொஷின்ஸை ஒவ்வொரு சீரியஸாக ஒவ்வொரு சாப்டருக்கும் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பேட்ச் ஸ்டார்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்கு. யாருக்காவது இதை பற்றி டீட்டெயில் வேணும், இல்லை ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எலைட்டுன்னு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. நம்ம டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த ஹோல் அகாடமிக் இயர் உங்கள் கூட நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் தேவை. அதுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ், உங்களுக்கு தேவையான கொஷின் எல்லாமே இதில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் 12th ரெடின்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால எத்தனை பேர் வீடியோ வாட்ச் பண்ணீங்களோ நீங்கள் 12th ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்களேன்னு நானும் சீக்கிரமாக எக்ஸாம்பிளரோட சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. எக்ஸாம்பிளர் சீரியஸ் உங்களுக்கானது தான், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் 12th எக்ஸாம்ஸ்.